சங்க கால தமிழகத்தில் இருந்த ஓர் கிராமம். அந்த காலம் பெரும் அரசாங்கத்தையே வியர்க்கும் அளவுக்கு கடல் வணிகத்தில் பேர் போயிருந்தது. அந்த கடவுள் கொடுத்த மண்ணாலும் முத்தாலும் கலையிலும் ஒன்னாய் சேர்ந்து பின்னியிருந்த ஓர் கிராமம். கோர்க்கை என்னும் தமிழ் மன்னன் ஆட்சி செய்த ஓர் தமிழக கிராமம். 4ஆம் நூற்றாண்டிலிருந்து 5ஆம் நூற்றாண்டு காலகட்டம் வரைக்கும் இருந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த வரைபடத்தை வரலாற்று ஆசிரியர்களால் த கோல்டன் எரா அப்படின்னு சொன்ன காலகட்டத்தில் இருந்த ஒரு வரைபடம். இந்த வரைபடத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கோர்க்கை அப்படின்ற ஒரு துறைமுக நகரம் இருக்கும். இன்னைக்கு இந்த பதிவில் நாம் இந்த கோர்க்கை என்னும் தமிழக ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு நகரத்துக்குள்ள பிரவேசிச்சு கொஞ்ச காலம் ஒரு சங்க தமிழனாய் வாழ போறோம். கட்டுரைக்குள்ள போறதுக்கு முன்னாடி தற்போதைய கோர்க்கை இருந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷனை நீங்க தெரிஞ்சுக்கணும். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்த ஓர் பழமையான கடற்கரை நகரம் அது. இன்னைக்கு ஸ்ரீவைகுண்டம் கிட்ட இருக்கிற ஒரு இடம். அந்த இடம் சங்க காலத்துல வணிகத்துக்கு பேர் போயிருந்தது. பாரதம் மட்டும் இல்ல, கடல் தாண்டி சீனா, ரோமானியர்கள் இப்படி பல பேர்கிட்ட வணிகம் செஞ்சதா நிறைய வரலாற்று உண்மைகளும் இந்த பதிவில் நீங்க பார்க்க போறீங்க. இந்த கோர்க்கையில இருக்கும் எல்லா செல்வ செழிப்புக்கு காரணம் தாமிரபரணி நதி. அந்த கால தமிழர்கள் இந்த நதியை பூரணி நதின்னு தான் அழைப்பாங்க. அந்த நதியின் அலைகள் மூலமா கரை ஒதுங்கும் முத்துக்களால தான் வணிகம் செஞ்சு கடல் வணிகத்தில் இந்த நகரம் பேர் போயிருந்தது. நிறைய மேலை நாட்டவர்கள் கோர்க்கையை பத்தி குறிப்புகளை எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கான ஒரு உதாரணம் கிரீக்கை சார்ந்த ஒரு வரலாற்று ஆசிரியர் கோர்க்கையை கொல்ச்சின்னு எழுதியிருக்காரு. கிரீக்கத்தில் கொல்ச்சினா கடல் வணிகத்தில் பேர் போயிருந்த ஒரு இடத்தை தான் கிரீக்கை சார்ந்தவர்கள் கொல்ச்சி அப்படின்வாங்க. அதே தான் நம் தமிழக கிராமத்துக்கும் ஒரு கிரீக் வரலாற்று ஆசிரியர் கொல்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த காலத்துக்கு நாம் பிரவேசித்தோம்னா கோர்க்கை நகரம் ஒரு முத்து வணிக மையமாக இருந்தது. கோர்க்கை எப்படி பிரபலமாச்சு அப்படின்ற கேள்விக்கு இந்த முத்து தான் பதிலே. இந்த முத்துகள் கடல் வணிகத்தின் மூலமா கிரீக், ரோமானிய சாம்ராஜ்யம் இப்படி நிறைய இடத்துல முத்து வணிகத்தால வளர்ச்சி அடைஞ்சாங்க தமிழர்கள். அதே சமயம் இந்த முத்துக்களை எடுக்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது. அதுக்குன்னே ஒரு தனிப்பட்ட பிரிவு, ரொம்பவும் பயிற்சி பெற்ற மீனவர்கள் கோர்க்கையில் இருந்தாங்க. அவங்க மட்டும்தான் ஆழ்கடலுக்கு போய் அந்த முத்துக்களை சேகரிச்சுட்டு எடுத்துட்டு வருவாங்க. என்னதான் முத்துக்கள் கரை ஒதுங்கினாலும் வணிகத்துக்கு தேவையான அளவுக்கு ஒதுங்குமான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. அதுக்குன்னே தமிழர்கள் ஒரு தனிப்பட்ட பிரிவை வச்சுட்டு இருந்தாங்க. அந்த பிரிவுக்கு தமிழர்கள் வைத்த பேர் தான் பரத்தவர். ரோமானிய சாம்ராஜ்யம் கூட கோர்க்கையில் கிடைக்கிற முத்துகளை கோரிக்கை வச்சு வணிகம் செய்தது குறிப்பிடத்தக்க விஷயமாகும். ரோமானிய சார்ந்த பெண்கள் அரசர்களோட மனைவியா இருக்கட்டும், கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே கோரக்கையிலிருந்து கடல் மூலமா போற முத்துக்களால தான் ஆபரணங்களை செய்து அலங்காரம் செய்துப்பாங்கன்னு ரோமானிய புலவர் ஸ்ட்ராபோ எழுதியிருக்காரு. அந்த எழுத்தை நான் வாசிக்கிறேன், புரியுதான்னு கேளுங்க. Piscatio margaritaram Indiae Respiro ex loco parcae decto aptama est. இதுக்கு ஆங்கிலத்துக்கான பொருள் என்னன்னா, இந்தியாஸ் pearl fishery especially from the place called கோர்க்கை is the finest அப்படின்றது தான் ஆங்கிலத்துக்கான அர்த்தம். இது எல்லாம் வச்சு பார்த்தா 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம் தமிழ் மண்ணில் இருந்த ஒரு தமிழக கிராமம் உலக அளவுக்கு கடல் வணிகத்தில் பேர் போயிருந்திருக்கு. இப்படி மட்டும் சொன்னா பத்தாது, இதற்கான உண்மையான சான்றும் உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். கோரக்கை பத்தி சங்க கால பாடல்கள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா,
பூரணை தான் கடல் காத்த கோரக்கையின் வாசலில். அதே சமயம் கோரக்கைக்கு பூரணையின் முத்துமணி இப்படின்னு ஒரு பேரும் இருக்கு. இந்த கோரக்கை நகரம் பாண்டிய மன்னன் முதலாம் நடுஞ்செழியனோட ஆட்சி காலத்துல தான் பாண்டியர்களோட தலைநகரமா இருந்துச்சு. அதற்கப்புறம் தான் மெட்ராஸுக்கு தலைநகரம் பாண்டியர்கள் மாறினாங்க. 2004 தமிழக அரசு அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது கருப்பு மற்றும் சிவப்பு முன் பானைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லை, முத்துக்களை எடுக்கிறதுக்காக உபயோகப்படுத்திய கருவிகள், இரும்பை உருக்கும் உலை, ரோமானியர்களின் நாணயம், இப்படி நிறைய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதற்கான ஆதாரம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த அகழ்வாராய்ச்சியோட மொத்த ரிசல்ட்டையும் நீங்கள் அதை கிளிக் பண்ணால் பார்க்க முடியும். இந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைச்ச எல்லா விஷயத்தையும் ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு இடத்துல எல்லா விஷயத்தையும் பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. ஏஎஸ்ஐ யுனெஸ்கோ கிட்ட கூட கோரக்கை ஒரு உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கணும்னு சொல்லி ரொம்ப கோரிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் யுனெஸ்கோ என்னைக்கு தான் தமிழகத்தோட வரலாறை ஒரு பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்கு. இது நான் தஞ்சை பெருவுடையார் கோவிலை மட்டும் முன்னிறுத்தி சொல்ல, இன்னும் நிறைய விஷயங்களை ஏஎஸ்ஐ கண்டுபிடிச்சி யுனெஸ்கோ கிட்ட தமிழர்களால் உருவாக்கப்பட்ட நிறைய அதிசயத்தை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க சொல்லி கோரிக்கையை முன்னிறுத்தியிருக்காங்க. ஆனால் யுனெஸ்கோ எதுக்குமே அவங்க செவி சாய்க்கலை. இருக்கட்டும், பேக் டு தி ஸ்டோரி. இந்த இடத்துல எனக்கு ஒரு பெரிய கேள்வி உதிக்குது. எப்படி இவ்வளோ பிரபலமாக இருந்த ஒரு நகரம் இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாமல் போச்சு? அதுக்கான பதில் தாமிரபரணியோட சாபம். அது ஒரு டிபேட்டபிள் டாப்பிக்காக இருக்கிறதுனால அது ஒரு தனிப்பட்ட பதிவை நான் போடுறேன். அந்த நகரம் மறந்து போனதுக்கான இன்னொரு காரணம் கடல் மட்டம் ஏறிக்கை. நிறைய சுனாமி வந்தது. கோர்க்கை நகரம் நிலத்தால் சூழப்பட்டது. பாண்டியர்கள் மதுரையை தங்களுடைய தலைநகரமாக மாற்றிக்கினதுக்கு அப்புறம் அரசர்களோடு சேர்ந்து அரசாங்கம், மக்கள் எல்லாரும் மதுரைக்கு போயிட்டாங்க. கோர்க்கையை பாரம்பரியத்துக்கு அப்போ அங்கே யாரும் இல்லை. இப்படி நிறைய விஷயங்கள் சேர்ந்து தான் கோரக்கை எனும் தமிழ் நகரத்தின் வெளிச்சம் இப்போ இருக்கும் உலகத்துக்கு ஒலிக்கலை. தமிழர்களினோட கடல் வணிகமே மற்ற கண்டங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்துச்சு. இனி வரும் பதிவில் இந்த தமிழர்களோட கடல் வணிகம் எப்படி இருந்தது, தமிழர்கள் அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு மேலும் மேலும் சுவாரஸ்யமான விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம தமிழகத்தோடைய கலாச்சாரம், பாரம்பரியம் இனி வரும் சந்ததிகளுக்கு தமிழனின் ஒளியால் ஒலிக்கட்டும். நம் தமிழ் நகரம், நமது முத்துமை, நமது வரலாறு, கோர்க்கை எனும் தமிழர்களோட வரலாறு தொடரும்.